ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மட்டன் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டனை அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எல்லாம் அதில் சேர்த்தாச்சு. மட்டன்லேருந்து தண்ணி விடும், அதனால் அதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்தாச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு இறக்கிக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிரியாணி அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவு, நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடணும். அப்போ தான் நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச கறி ரெடி ஆயிடுச்சு. அதை இனிமேல் பிரியாணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.25லேருந்து 1.5 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நம்ம கறி வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை இது கூட சேர்த்துக்கலாம்.
கறியை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் சரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். ரெண்டு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.